ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், வெல்கம் டு கிராஃப்ட் வித் டிடி. நம்ம இன்றைக்கி வீடியோவில் வந்து கார்ட்போர்டு வச்சு தான் கிராஃப்ட் பண்ண போகிறோம். சாரி, ஆக்சுவலாக நேற்று வந்து நான் 4 o'clock அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன், பண்ண முடியல. இனிமேட்டு நான் முடிஞ்ச வரைக்கும் 4 o'clock வீடியோ அப்லோட் பண்ண பார்க்குறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப சிம்பிளாக இந்த கார்ட்போர்டு வச்சு ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பேப்பரில் வந்து ஹார்ட் ஷேப்க்கு பேப்பர் கட் பண்ணிவிட்டு இந்த ஷேப்க்கு வந்து நம்ம கார்ட்போர்டு 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அலாரம் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ஷேப்க்கு வந்து வரைஞ்சிட்டு இந்த கார்ட்போர்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 ஹார்ட் ஷேப்பும் இதே மாதிரி வந்து நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் எடுத்திருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ஒரு அப்ராக்சிமேட்டாக இந்த லைன்லேருந்து அந்த பக்கம் முடிகிற வரைக்கும் வர மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் 2 பீஸுமே சேம் சைஸாக நீட்டாக இருக்கணும் இந்த மிச்சம் இருக்கிற கார்ட்போர்டு. இப்போ பார்த்துக்கோங்க, இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் 2 அட்டையுமே வந்து உங்களுக்கு சேமாக இருக்கணும். இப்போ இந்த வரைக்கும் நான் வச்சு பார்த்துட்டேன். அதேமாதிரி இந்த பக்கமும் வச்சுட்டு கொஞ்சம் பிளெண்ட் பண்ணுறதுக்காக இப்படி வச்சு பார்த்துட்டு அதை கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிவிட்டு நம்ம க்ளூ போட்டு ஒட்டும் போது ஈஸியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், நம்ம ஹார்ட் ஷேப்டு ஒரு குட்டி பேக் தான் பண்ண போகிறோம். இப்போ நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒட்டிடலாம். இப்போ நம்ம ஒன் சைடு இப்போ நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டினதும் ஒரு 5 to 10 minutes வந்து நம்ம இப்படியே பிடிச்சிட்டு ஹோல்ட் பண்ணி அப்படியே பிடிச்சிட்டு இருந்தோன்னா தான் ஒட்டும். க்ளூ கன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே ஒட்டிக்கும். இப்போ பாருங்கள், இதே மாதிரி ஒரு 10 minutes அதை பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா ஒட்டிடும். அது கழிச்சு இந்த பக்கமும் இதே மாதிரி ஒட்டிடுங்க. ஒட்டிட்ட பிறகு நம்ம மேலே வந்து க்ளூவும் அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு ஹார்ட் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து ஒட்டிட்டோன்னா நம்மளுக்கு அழகான ஹார்ட் ஷேப்டு பாக்ஸ் கிடைக்கும். அதில் வந்து நம்ம ஹோல் 4 பக்கமும் ஹோல் போட்டுட்டு நம்மள்ட்ட ஏதாவது கயிறு இருந்துச்சுன்னா நீங்கள் கயிறு கட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து கோல்டு கலரில் கயிறு கட்டிக்கலாம். இதேமாதிரி நம்மளுக்கு எப்படி தேவையோ அதேமாதிரி இப்போ உள்ளன் இருந்துச்சுன்னா அதில் ஒரு 3 பின்னெல்லாம் பின்னி கூட அது நம்ம இந்த ஹோலில் மாட்டி அழகாக அதை வந்து கேரி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த 4 பக்கமும் வந்து நம்ம ஹோல் போட்டுடலாம். ஹோல் போட்டு பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து உள்ளன் நூலில் வந்து பீட்ஸை இன்சர்ட் பண்ணி அதை வந்து நான் வந்து இதேமாதிரி முடிச்சு போட்டு கட்டிக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இது கட்டி முடிச்சதும் பார்த்தீங்கன்னா சிம்பிளாகவே இது அழகாக இருக்கும். இதை நீங்கள் டெக்கார் பண்ணணுன்னா இது மேலே பீட்ஸ் ஒட்டிக்கலாம், இல்லைனா இது மேலே வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி ஐடியா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிள். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது. இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா ஃபேப்ரிக் கோல்டு இருக்கும் இல்லைங்களா பெயிண்ட், அதை வந்து நான் சும்மா ரோஸ் மாதிரி வரைஞ்சி பார்க்கலாமேன்ட்டு வரைஞ்சிட்டு கார்னர் கொடுக்கலான்னு பார்த்தேன். இந்த க்ளூ வந்து கரெக்டாக ஸ்டக் ஆகி வந்தனால நான் என்ன பண்ணிட்டேன், அதேமாதிரி எதுவும் கொடுக்காம ப்ளைனாக கொஞ்சம் எடுத்துகிட்டு ப்ளைனாக வந்து அந்த கார்னர்ஸ் மட்டுமே வர மாதிரி இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு காஞ்சது. இதுவும் கொஞ்சம் அழகாக இருந்துச்சு. இப்போ வந்து ப்ளைனாக இப்போ ஷேடு அப்போ வெளிச்சத்துலலாம் பார்த்தீங்கன்னா அழகாக அந்த கோல்டு கலரில் லைட்டாக அந்த ஷேடு தெரிஞ்சுது. இப்போ நம்மளோட பேக் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம வந்து கிஃப்ட் பண்ணும்போது கிஃப்ட் பண்ணுற பொருள் இதில் வச்சு கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் ஃப்ளவர்ஸ் இன்சர்ட் பண்ணி வால் ஹேங்கில் மாட்டினோன்னா சூப்பராக இருக்கும்.